அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் தமிழ் டிடிஹெச் தகவல். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, Videocon D2H RF ரிமோட் பாக்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனில் வச்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பாக்ஸில் RF ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த ரிமோட் வந்து ஒரு 30 மீட்டருக்குள்ளே உங்களுக்கு எங்கே இருந்தாலும் ஒர்க் ஆகும். இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அமேசான் ஃபயர் ஸ்டிக் மாதிரி இதில் Videocon D2H இந்த செட்டாப் பாக்ஸில் மட்டும் மேஜிக் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஆண்ட்ராய்ட் டிவி இல்லாதவங்க நார்மல் டிவியை ஆண்ட்ராய்ட் டிவியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 600 சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒருவேளை Videocon செட்டாப் பாக்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா, இந்த 7000 மாடல் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டிவியை ஆண்ட்ராய்ட் டிவியாக யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் அதிகமான செலவு வந்து செய்ய வேண்டியது இல்லை. நீங்கள் அந்த மேஜிக் ஸ்டிக் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டிவியை ஆண்ட்ராய்ட் டிவியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்குறவங்கள்ட்டே HDMI கேபிள் வேணும் அப்படின்னா அவங்க தந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் AV கேபிள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் RF ரிமோட். நார்மல் ரிமோட்டுக்கு இந்த ரிமோட்டுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்குது. இது வந்து RF ரிமோட், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரிமோட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீங்கள் எந்த செட்டாப் பாக்ஸில் கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த செட்டாப் பாக்ஸில் ஒரு 30 மீட்டர்லேருந்து நீங்கள் எங்கே வேணாலும் சேஞ்ச் பண்ணாலும் உங்களுக்கு மாறும். அதாவது செவுத்துக்கு அந்த பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு மாற்றினாலும் மாறும். அதே மாதிரி இதோட அடாப்டர் வந்து 12 வோல்ட் 1.5 ஆம்ஸு. இந்த அடாப்டர் வந்து அவங்க Videoconல எப்பயுமே சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு மாடல் தான் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த அடாப்டர் தான் கொடுத்துட்டு வர்றாங்க. அடாப்டரும் ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குது. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்து பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். டாப்பில் வந்து பிளாஸ்டிக்கும் பாட்டமில் வந்து இரும்புலையும் மேட் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் கொஞ்சம் நல்லா சிம்பிளாகவே இருக்குது. பின்னாடி வந்துட்டு 12 வோல்ட் இன்புட் சப்ளை கொடுக்கறதுக்கு ஆண்டனா இன்புட்டு, HDMI அவுட்டு, ஒரு AV அவுட்டு, ஒரு ஃபேக்ட்ரி ரீசெட் பட்டனோடு கொடுத்துருக்காங்க. சைடில் வந்துட்டு இதில் USB போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெக்கார்டிங் இதில் வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம். மற்ற பாக்ஸில் வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியாது. ஆனால் இந்த 7000 மாடலில் வந்து நம்ம ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஓகே, ஓவரால் வந்து இப்போ நம்ம இந்த பாக்ஸை மாட்டிட்டு எப்படி வந்து ரிமோட்டை இதோட பேர் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை பார்ப்போம். இந்த 7000 மாடல் பாக்ஸில் நீங்கள் RF ரிமோட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் ரிமோட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ரிமோட்டு எப்பயும் போல் உங்களுக்கு ஒர்க் ஆகும். RF ரிமோட் வந்துட்டு ஒரு தடவை கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் எந்த பாக்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பாக்ஸுக்கு மட்டும்தான் கனெக்ட் ஆகும். அதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு வேறு பாக்ஸுக்கும் போட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு RF ரிமோட்டு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நார்மல் ரிமோட்டோ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டியதில்லை. இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டாப் பாக்ஸை கனெக்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், நமக்கு வந்துட்டு 96% சிக்னல் எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு செட்டாப் பாக்ஸோட ரிமோட்டை கனெக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம செட்டாப் பாக்ஸில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரி ரீசெட் பட்டனை 15 செகண்டு அழுத்தி பிடிக்கணும். இப்படி நம்ம அழுத்தி பிடிக்கும்போது டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா காட்டுது பார்த்தீங்களா, ஸ்டாரை வந்து ஒரு 5 செகண்ட் அழுத்தி பிடிக்கணும். அதை அழுத்தி பிடிச்சோன்னே அந்த பவர் பட்டனில் ஒரு லைட் எரியும். நல்லா கவனித்து பார்க்கணும் நீங்கள். அடுத்து வந்து ஓகே பட்டனை ஒரு 2 செகண்ட் அழுத்தி பிடிக்கணும். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நான் அழுத்தி பிடிக்கிறேன். ஸ்டாரை வந்து ஒரு 5 செகண்ட் அழுத்தி பிடிக்கிறேன். பாருங்கள், மேலே வந்து பவர் பட்டன் வந்து லைட் எரியும். பாருங்கள், நான் அழுத்தி பிடிக்கிறேன். பாருங்கள், பவர் பட்டன் எரியுதுங்களா, இப்போ கனெக்ட் ஆக போகுது. இப்போ வந்து ஓகே பட்டனை வந்து நம்ம 2 செகண்ட் அழுத்தி பிடிக்கணும். அந்த லைட்டு வந்து ஆஃப் ஆகிடக்கூடாது. ஆஃப் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் ட்ரை பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டார் அழுத்தி பிடிக்கிறேன். ஸ்டார் அழுத்தி பிடிச்சோன்னே பவர் பட்டன் லைட் எரியுது. இப்போ நம்ம வந்து ஓகே பட்டனை அழுத்தி பிடிக்கணும். 2 செகண்ட் வந்து விடாமல் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அப்போங்க வந்து பேரிங் கோடு காட்டும் டிவியில். அந்த பேரிங் கோடை வந்து நம்ம டைப் பண்ணணும். நம்மளோட ரிமோட்டில் சீக்கிரம் என்ட்ரு பண்ணணும். அந்த வந்து லைட் ஆஃப் ஆகிடக்கூடாது. ஆஃப் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து OTA அப்கிரேட் ஆகுது. OTA அப்கிரேட் ஆகும்போது நம்ம வந்து செட்டாப் பாக்ஸ் ஆஃப் பண்ணணும். நமக்கு வந்து இப்போ பாக்ஸ் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இப்போ வந்து சேனல் ஸ்கேனிங்க்கு வந்துருச்சு. நம்ம வந்துட்டு ஸ்கேனிங்க்கான பட்டன் அழுத்தினோம் அப்படின்னா நமக்கு சேனல்ஸ் பூராமே ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
சேவிங் இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. இப்போ வந்துட்டு இது வந்து பாக்ஸ் ஆக்டிவேஷன் பண்ணலாம், அதனால் இந்த மாதிரி ஒரு இது காட்டுது. இதுவே நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு படம் ஓடும். இப்போ நான் வந்து உங்களுக்காக நார்மல் ரிமோட்டை நான் வந்து கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இது வந்து நார்மல் ரிமோட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. நார்மல் ரிமோட் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. தொடர்ந்து தமிழ் டிடிஹெச் தகவலை பாருங்கள். இதுபோல் அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து வரும். நம்ம சேனலில் பழைய வீடியோ நிறையா இருக்குது, அதையும் போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.